காய்ஸ் வெல்கம் டு தேனி டென்டிஸ்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா கிளியர்னஸ்னால் என்ன, எப்படி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் கிளியர் இன்விசிலைன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேர் தெரியாது. ஸோ கிளியர்னஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் கிளியர்னஸ். ஸோ இந்த கிளியர்னஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ப்ராசஸ், அது கம்ப்யூட்டரைஸ்டு ப்ராசஸ் அது. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட்டை போய், ஆர்த்தோடான்டிஸ்ட்னால் பல்லு கிளிப்பெல்லாம் போடுற ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்கள்ட்ட போய் நீங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு அவங்க நீங்கள் கிளியர்னஸ்க்கு நீங்கள் அதாவது நீங்கள் ஃபீஸிபிளாக உங்களோட கேஸ் ஃபீஸிபிளாக அப்படின்றது ஒரு ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா கிராஸ் பைட்ஸை கிளியர் கரெக்ட் பண்ண முடியாது. அதாவது பல்லு மேல் தடையோ கீழ் தடையோ குறுகலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குறுகலாக இருக்கிறத நம்ம சரி பண்ண முடியாது. ஏன் அது மாதிரி பண்ண முடியாது அப்படின்னா கிளியர்னஸில் அது ஒரு ட்ராபேக்கு. ட்ரான்ஸ்வர்ஸ் எக்ஸ்பான்ஷனும் எதுவோ பண்ண முடியாது. மற்றபடி எல்லாம் பண்ணலாம். இப்போ ஸ்கெல்டல் கேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ஸ்கெல்டல் கேஸும் கொஞ்சம் டவுட்டு தான். பண்ண முடியும்னு சொல்லுவாங்க, காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பண்ண முடியும்னுவாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சில லெவலில் காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்கெல்டல் கேஸ்னால் என்னென்னிங்கன்னா, இந்த எலும்பு தாட வளர்ச்சி குறையாக இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படின்னா அது முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் ஆர்த்தோடான்டிக்ஸ் தான் போகணும். இப்போ நம்ம ஏன் ஆர்த்தோடான்டிஸ்ட்டை போகணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கிளியர் எல்லோரும் போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டென்டிஸ்ட் எல்லாருமே போட ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்காக இது ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட்னு சொல்கிற ஒரு ஆர்த்தோடான்டிக் படித்த ஒரு ஸ்பெஷாலிட்டியோட பண்ணுறது வேலை. ஏன்னா அவங்க சப்போஸ் இதில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பிளான் டிசைட் பண்ணுறது இதெல்லாம் ஆர்த்தோடான்டிஸ்ட் தான் பண்ண முடியும். அதை பற்றி தெரிஞ்சவங்க தான் பண்ணுறது ஈஸி. டென்டிஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் நல்லா பண்ணுவாங்க, சில பேர் புதுசாக அதுதான் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் டைமு. ஸோ அதில் உங்களுக்கு கொடுக்குற அந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற கொடுக்குற அந்த இதில் நிறைய விஷயங்கள் கரெக்டாக பண்ண முடியாது. பட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, டென்டிஸ்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் உங்களுக்கு ஏதாவது ட்ரபுள் ஷூட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி டென்டிஸ்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ என்ன சொன்னால், ஒரு பில்டிங் கட்டுறோம், ஒரு இன்ஜினியர் தரோன்னா இன்ஜினியர் ஒரு கொத்தனாரை வச்சு தான் வேலை வாங்குவார். சரிங்களா? இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கார்பெண்டரை வச்சு வீடு கட்ட முடியாதுல்ல. அது தெரியாத ஒரு விஷயத்தை வச்சு அந்த விஷயமே தெரியல அப்படின்னா, அந்த விஷயம் தெரியும், சும்மா கேள்வி நல்லா ஜெலவு கற்றுட்டு எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர்லேயே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம ஜஸ்ட்டு மாட்டி விட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல உங்களால் ட்ரீட்மெண்ட் முழுசாக போய் சேராது. உங்களால் எஃபிஷியண்ட்டாக அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியாது. அதனால தான் ஆர்த்தோடான்டிஸ்ட்டை போக சொல்கிறேன் நான். ஓகே, அங்கே போனப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களை இம்ப்ரெஷன்ஸ் எடுப்பாங்க. உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃப் எடுப்பாங்க, எக்ஸ்ரே, ஓபிஜி, லேட்டரல் செஃப் எடுப்பாங்க. இதை வச்சுட்டு ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணுவாங்க, பண்ண முடியும் அப்படின்ற பிறகு சம்டைம்ஸ் சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அவங்களே ரிவ்யூ பண்ணி தர்றாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட டென்டிஸ்ட் ஆர்த்தோடான்டிஸ்ட் என்ன பண்ணுவார், அந்த கம்பெனிக்கு அனுப்புவார். இது ஃபீஸிபிலிட்டி எந்தளவுக்கு பாசிபிள், எத்தனை அலைனர் வரும், என்ன பேக்கேஜில் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவ்யூ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்கேஜ் சொல்லிடுவாங்க, ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ் சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் இதாகும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, சில இடத்துல இஎம்ஐ தர்றாங்க, சில அவங்களோட ஓன் இஎம்ஐ தர்றாங்க, இல்லைன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி சில இஎம்ஐ தராங்க. பட் நாட் எவ்ரி இயர். இப்போ சபப்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது சிட்டிஸில் மட்டும்தான் அந்த இஎம்ஐ ஆப்ஷன் கிடைக்கிது. இல்லை டாக்டர் சில பேர் அவங்க ஓன் இஎம்ஐயில் தர்றாங்க, அவங்களே இஎம்ஐ க்ரியேட் பண்ணி. ஸோ சிட்டிஸில் தான் அந்த ஆப்ஷன் கிடைக்கிது. சிட்டிஸில் நம்பர் ஆஃப் கேஸஸும் அதிகம், டவுன் மாதிரி இடத்துல கொஞ்சம் கேஸஸும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2011 அலைனர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸாக நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸு இந்த அலைனர் ஃபீல்டில். மேபி நாங்கள் தேனியில் 4 இயர்ஸ் தான். பட் நாங்கள் அது தேனி வர்றதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூரில் ஒரு 10 இயர்ஸ் இருந்தோம், 8 to 10 இயர்ஸ். ஸோ அங்கேயும் அலைனர் போட்டுட்டு தான் இருந்தேன் நிறையா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 கம்பெனி ஆஃப் அலைனர்ஸ் பண்ணுறோம், ப்ரைஸ் பேண்டுக்கு ஏற்ற மாதிரி.
நோவலைன் ஒன்று பண்ணுறோம், கிளியர் பாத் ஒன்று பண்ணுறோம், இன்விசிலைன் பண்ணுறோம். இதில் இன்விசிலைன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஆர்த்ரான்டிஸ்ட் தான் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு தரமாட்டாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை அவங்கவுங்க ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டாக்டரு அது பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அது எல்லாமே பண்ணித்தரதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது இந்தியாவில். நாங்களே நிறைய கம்பெனி ட்ரை பண்ணிவிட்டு ஃபினிஷிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள ட்ராப் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையா. ஸோ நாங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் அலைனர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க இந்த ரேட்டில் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்றத அவங்க சொன்னாங்கன்னா அந்த ரேட் தாண்டி போகாது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, அதுக்கடுத்து நம்ம ரிவ்யூ அனுப்பிச்சாச்சு, ரிவ்யூ வந்துச்சு, ஃபீஸிபிலிட்டி பார்த்தாச்சு. ஃபீஸிபிலிட்டி பார்த்ததுக்கப்புறம் பாலிவினைல் இம்ப்ரெஷன்ஸ் எடுப்போம். எதுக்கு டாக்டர் பாலிவினைல் இம்ப்ரெஷன் அப்படின்னா, பாலிவினைல் இம்ப்ரெஷன்ஸில் வந்து அந்த டைமென்ஷன் தான் உங்களுக்கு பல்லோட அளவு வந்து மாறாது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு. சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா மாடல்ஸ் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆல்டர்னேட்டில் போர் பண்ண மாடல்ஸ் கூட. பட் அது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ராஓரல் ஸ்கேனர் வச்சுருக்காங்க. ஸ்கேனர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 20 lakhs வருது. ஸோ ஸ்கேனர் வச்சு ட்ரீட் பண்ணுற கிளினிக் எல்லாமே கொஞ்சம் சார்ஜஸ் வைஸ் ஹையாக இருக்கும். பிவிஎஸ் இம்ப்ரெஷன், பாலிவினைல்ஸ் லாக்ஸன் இம்ப்ரெஷன்ஸ் வச்சு இது பண்ணுறவங்க கொஞ்சம் சார்ஜ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்கேனர் வச்சு இம்ப்ரெஷன் எடுத்துகிட்டு இம்ப்ரெஷன்ஸ் சென்ட் பண்ணுறாங்க. இல்லை சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா 2-3 கேஸ் அட் டைம் இருக்குன்னா கம்பெனியே வந்து அவங்களோட ஸ்கேனர் எடுத்துகிட்டு வந்து ஸ்கேன் பண்ணி தர்றாங்க. ஸோ இதுதான் வந்து இம்ப்ரெஷன் ஸ்கேனிங் பண்ண. இம்ப்ரெஷன் ஸ்கேன் பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, இம்ப்ரெஷன் அவங்களோட ஸ்கேனிங் ஃபெசிலிட்டி, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு அனுப்புவாங்க அந்த ஸ்கேன் பண்ண இம்ப்ரெஷன்ஸு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விர்ச்சுவல் செட்டப் ரெடி பண்ணுவாங்க. அதாவது இவங்க பல் இப்படி தான் இருக்குது, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் மாறும் அப்படின்னு விர்ச்சுவல் செட்டப் ரெடி பண்ணுவாங்க. அந்த விர்ச்சுவல் செட் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு ஓகே பண்ணணும். ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, இந்த இதை ஓகே பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஃபுல் பேமெண்ட்டு. பேலன்ஸு சப்போஸ் 2 இன்ஸ்டால்மெண்ட்டு டாக்டர் வாங்குறதா அந்த சில பேர் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாங்குவாங்க, அக்செப்ட் பண்ண பிறகு சில பேமெண்ட் வாங்குவாங்க. ஆனால் யூஸ்வலாக சிங்கிள் பேமெண்ட் தான் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கும். ஸோ வாங்கினதுக்கப்புறம் கரெக்டாக 14 to 15 days கழித்து ஒரு ஃபிட்டிங் அலைனர் தருவாங்க. இப்போ நோ அலைனர் இருந்தால் ஒரு 0 அலைனர்ஸ் தருவாங்க. அந்த 0 அலைனர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக தான் செக் பண்ணுவாங்க. சப்போஸ் சில அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா டெம்ப்ளேட் ஒன்று தருவாங்க, காம்போசர் வச்சு அட்டாச்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த செட் ஆஃப் அலைனர் ஒரு 14 days வர ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா பேட்சஸ் அனுப்புவாங்க. எப்போ அப்படி அனுப்புவாங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம பண்ணியிருந்தோம் அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான். சப்போஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இது பண்ணல, நான் எக்ஸ்ட்ராக்ஷனு கேப்ஸ் மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுறோன்னா ஒரே பேட்ச்லேயே வந்துடும், ஸ்டார்ட் டு எண்டு. ஸோ இது ஸ்டார்ட் டு எண்டு எப்படி வந்துடும்னா, உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ரீட்டைனர் வரைக்கும் சேர்த்து வந்துடும். ஸோ இதுதான் அலைனரில் வந்திருக்கும். நீங்கள் எவ்ரி 2 weeks ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கணும் உங்களோட செட் ஆஃப் அலைனர்ஸ். அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ஷெட்யூல் நீங்கள் வந்து மாற்றணும் அலைனர்ஸு. ஸோ மோஸ்ட்லி யூஸ் பண்ண அலைனர்ஸ் வந்து நீங்கள் தூக்கி எறியக்கூடாது, தூக்கி எறியாமல் பத்திரமா வச்சுக்கணும். சம்டைம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அலைனர் நீங்கள் போட்டு ஃபிட் ஆகலைன்னா நீங்கள் அன்அடக்குவேட்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ மினிமம் 20 hours போட வேண்டியிருக்கும். ஸோ 20 hours போது நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து அடுத்த அலைனர் வந்து ஃபிட் ஆகும். ஸோ இதுதான். ஸோ நீங்கள் எவ்ரி 3 months ஒரு தடவையோ 2 months ஒரு தடவையோ நீங்கள் வந்து உங்கள் ஆர்த்ரோடிஸ்ட்டை காமிச்சிட்டு போகலாம் எப்படி ப்ராக்ரஸ் இருக்குதுன்னு. சப்போஸ் வர முடியாதவங்க, இப்போ சில பேர் பார்த்திங்களா துபாயில் இருப்பாங்க, மஸ்கட்டில் இருப்பாங்க, யூஎஸில் இருப்பாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா வாட்ஸ்அப் காலிங் இது பண்ணுவோம். அவங்க டவுட்ஸ் எல்லாமே அதிலே கிளியர் பண்ணிடுவோம், டெமோவும் செஞ்சு காட்டுவோம். ஸோ அதெல்லாம் பண்ண ஏதாவது ப்ராப்ளம் சப்போஸ் இங்கே வர்றாங்கன்னா, வந்துட்டு போகிறவங்களா இருந்தால் ஒரு 3 months ஒரு தடவை வந்து ஒரு தடவை காட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது எண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முதல்ல தெரிஞ்சிடும் ப்ரெடிக்டபிளாக இப்படி தான் உங்கள் டீத் மூவ் ஆகும் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து கிளியர் அலைனர்ஸோட ஃபெசிலிட்டி. ஆனால் இதில் மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மெட்டல் ப்ராக்கெட்டில் 1 mm மூவ் ஆச்சு ஒரு டீத் அப்படின்னா இதில் 0.25 mm தான் மூவ் ஆகும்.
ஸோ அது மூமெண்ட் ஸ்லோவாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவாக. பட் உங்களுக்கு என்ன ஒரு வசதினா இந்த கழட்டிக்கலாம், சாப்பிடும்போது மட்டும் போட தேவையில்ல. எப்போ வேணால் கழட்டிட்டு இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒன்றும் இன்விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ண ரெடியாக இருக்கீங்க, எனக்கு கம்ஃபர்ட் தான் வேணும் அப்படின்னா அலைன்மென்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.